ஹாய் கைஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 5 தக்காளி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 5 தக்காளியில் ஒரு தக்காளி பாருங்கள், இருங்க நான் காட்டுறேன் கிட்ட. இந்த பாருங்களேன், எவ்வளோ அழகாக பழுத்து போயிருக்கு நீட்டு தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், இந்த மிச்சம் 4 தக்காளி 5 இப்போ ஒரு குட்டியாக ஒன்று பிஞ்சு விட்ருக்கு. மொத்தம் 6 இருந்து போல இருக்கே. சூப்பர். இந்த 6 தக்காளியில் ஒன்று பழுத்துருக்கு. இது பாருங்கள், இதில் வந்து பறிச்சிட்டேன் இந்த இலையெல்லாம். இதுவுமே புதினாவுமே அறுவடை பண்ணியாச்சு. ஏன்னா 4ஆம் தேதி பிரிஞ்சு சாங் செஞ்சேன் பாருங்கள். அப்போ அதனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கோசம் பறிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி தெரியுதுங்களா? எண்ணெய் காசுறதுக்கோசம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலக்கலன்னு வருது. இது வேறு எங்கன்னா வைக்க முடியுமான்னு பார்க்கணும். விதை போட்டிருக்கேன் ஆனால் வரல. அப்படியே வாங்க, அதில் வந்து வெங்காயம் நட்டுருக்கேன். இதுலேயுமே குட்டி வெங்காயம், இதுலேயும் ஒரு வெங்காயம் நட்டுருக்கேன். இதுலேயுமே இருக்குது. அதில் வேர்க்கடலை செடி ஒன்று பாருங்கள். இது வந்து தண்டுக்கீரை, வேர்க்கடலை செடி தண்டுக்கீரை. இது வந்து என்னென்னா, இது வந்து ஓமத்தை இலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கருப்புரவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பூ வந்து வாடி கருகி போச்சு, அது அவ்வளோதான். ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்படி காலையில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம மழை, துணி துவச்சி போட்டு வேஸ்ட் ஆகி போச்சு. அதனால் என்ன பண்ணேன், எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே சும்மா போட்டு வச்சுருக்கேன். வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா மழை இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் மழை பெய்யல. இன்றைக்கி பெஞ்சிருக்கு இந்த மழை. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் மக்களே.